ரிங் போகுது. இந்த நேரத்துல யார் ஃபோன் அடிக்கா? ஹலோ. ஹலோ சோஸ்திரமா, நான் தான் ஜேம்ஸ் பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. நானே உங்களுக்கு ஃபோன் போடலான்னு இருந்தேன், நீங்களே போட்டுட்டீங்க. ஏங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். என் மகன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க பொண்ணுகிட்ட கேக்குறதா இருந்தீங்கல்ல? கேட்டுட்டோம். என் பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ அதை பத்தி பேச வேண்டியதுதான். ஆமா, அதுக்கு தான் நாங்க ஃபோன் போட்டோம். சரி, அப்போ இந்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வைப்பு வைக்கலாமா? என்ன மேரி, இந்த வாரமே வரட்டான்னு கேக்குறாங்க? பூ வைப்பு தாங்க, ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவிய விருப்பப்படி இந்த வாரமே வரட்டும். இல்ல, எல்லாமே சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கு. யாருக்குங்க இது மாதிரி அமையும்? அவன் பொண்ணு மாப்பிள்ள கிடைக்காம வருஷ கணக்குல ஆளையறாங்க. உங்களுக்கு வர சம்பந்தத்தை சீக்கிரமா முடிக்க முடியலையோ? சரி, அப்ப இந்த வாரமே வரட்டும். ஹலோ. சரி, அப்போ இந்த வாரம் நல்ல நாளா பார்த்து பூ வைக்க வாங்க. சரி சரி, அப்போ உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஆட்டும் சரி சரி வைக்க. சரி. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சா சரிதான். மாரி என்ன, எல்லாமே நல்லதா முடிஞ்சிருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வர நேரம் தான். நான் போய் உடனடியா ஸ்வீட் செய்றேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ராணி ராணி, அதோ வாரே. வாங்கக்கா. என்ன ஆயிட்டுக்கா? உங்க முகமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ராணி, நாம அன்னைக்கு சர்ச்சில் பார்த்தோம்ல, ஒரு குடும்பம். நான் பேசி வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாக்கா, பேசி முடிவு எடுத்துட்டீங்களோ? ஆமாமா, அதுக்கு முன்னாடி வர்க்கீஸ் கிட்டயும் கேட்டுக்கிட்டேன். அவனுக்கும் சம்மதம்னு சொல்லிட்டான். நான் ஃபோன் போடலான்னு இருந்தேன். ஒரு 5 மணிக்கான அவங்களே ஃபோன் போட்டாங்க. அவிய பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிருச்சான். ஏக்கா, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்க்கா. ஆமாம்மா, என்னால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அதனால தான் இங்க வந்தேன். இந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வைக்க போலான்னு இருக்கிறேன். அப்படியாக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. நீ ஒன்று பண்ணு ராணி, தேவிக்கும் வசந்திக்கும் ஒரு ஃபோன் போட்டு கூப்பிடுமா. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நாளா முடிவெடுத்து போவோம். சரிக்கா, நின்னுட்டு என்ன போடுறேன். ஹலோ வசந்தி. வசந்தி, கொஞ்சம் என் வீட்டு வரையா? சரிம்மா, வா. சரி. ஹலோ தேவி. தேவி, எங்க இருக்க? தோட்டத்துல இருக்கிறியா? கொஞ்சம் அங்கிருந்து என் வீடு வரைக்கும் வந்துட்டு போய. ஒன்னும் இல்ல தேவி, எல்லாம் நல்ல விஷயம் தான், வந்துட்டு போ. சரி, சீக்கிரம் வா. கூட்டுட்டேங்க, 2 பேரும் வாராங்களாம். சரி சரி, வரட்டும். உட்காருங்கக்கா, நான் வேற ஒரு கிறுக்கி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறேன். இல்லம்மா வேணாம், வீட்டுல உட்காந்துட்டு தான் இருந்தேன். இனி வேலை வேற இருக்குல்லம்மா. டக்கு புக்குன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் வேற பண்ணணும். நீங்க இந்த விஷயத்த சொன்ன உடனே என் காலே தரையில நிக்க மாட்டேங்குது. ராணியக்கா, ராணியக்கா. உள்ளவா தேவி, கதவு திறந்து தான் கிடக்குது. ராணியக்கா, சகாயக்கா, தோட்டத்துல ஒரு வேலையா இருந்தக்கா, அதான் நேரம் ஆயிட்டு. பரவாயில்ல தேவி. என்னக்கா விஷயம்? சகாயக்கா, நீங்களும் இங்க வந்திருக்கீங்க? நானும் இப்பதாம்மா வந்தேன். எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆமா தேவி. எக்கா, ராணியக்கா. வா வசந்தி. என்னக்கா, எல்லாரும் இங்கதான் கூடி இருக்கீங்க? ஏதோ நல்ல விஷயம் வேற சொன்னீங்க. நான் தான் நேராவே வந்துட்டேனோ? இல்ல வசந்தி, கரெக்டா தான் வந்திருக்கேன். ராணியக்கா, இப்ப சொல்லுங்க, ஏதோ நல்ல விஷயம் வேற சொன்னீங்க. சகாயக்கா, நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. என் மகனுக்கு ஒரு இடத்துல பேசி முடிச்சிருக்கமா. ஏக்கா, இத பத்தி எங்ககிட்ட முன்கூட்டி எதுவுமே சொல்லலையேக்கா. இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டு வந்து சொல்றீங்க. பொண்ணு எந்த இடம், என்ன பேரு, குடும்பம் எப்படி, இதெல்லாம் பாத்தீங்களா? வசந்தி, நம்ம அன்னதானம் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்துச்சு அவங்க அம்மாவோட. அந்த பிள்ளைய தான் பார்த்து வச்சிருக்கேன். நான் பார்க்கலையேக்கா. வசந்தி, அப்பெல்லாம் நீ உன் மாப்பிள்ளைய தேடி போயிட்ட. உனக்கு தான் இது புது விஷயம். எங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். திருவிழா முடிகிற வரைக்குமே அந்த பொண்ணோட அப்பா அம்மா சகாயங்க கூட பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்க 2 குடும்பமும். ஆமா வசந்தி. ச்சே, அப்ப நான் தான் இன்னும் அந்த பொண்ணை பார்க்கல. நீங்க எல்லாம் பார்த்து பேசி பழகிட்டீங்க. சரி அக்கா, வர்க்கீஸ் கிட்ட கேட்டீங்களா? அவன்கிட்டயும் பேசணுமா? அவன் நீங்க எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டான். வேற எதுவும் சொல்லலையாக்கா? இல்லையம்மா, வேற எதுவும் சொல்லலையே. வசந்தி, வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஆனா இந்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வைக்க போலான்னு பாக்குறேன். அதுக்கு தான் அக்கா இங்க வந்தாங்க. உங்களுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட சொன்னாங்க. நாம எல்லாரும் ஒரு நல்ல நாளா பார்த்து பூ வச்சுட்டு வர வேண்டியதுதான். சரிக்கா சரிக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயத்தை பத்தி பேசிருக்கீங்க. ஆமாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க, ஒரு நாள் குறிக்கலாம். சரி ராணியக்கா, போய் காலண்டர் எடுத்துட்டு வாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு எடுக்கலாம். இன்னும் எடுத்துட்டு வரேன். இந்தா வசந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து படிச்சு சொல்லுமா. ஏக்கா, இப்ப வார 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாளுக்கு முகூர்த்த நாள்னு போட்டிருக்கு. அன்னைக்கு வேணும்னா போலாம். சரிம்மா, அப்புறம் என்ன வெள்ளிக்கிழமையே போலாம். முகூர்த்த நாள்னு போட்டிருக்குல்ல. நல்ல நேரம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வசந்தி? காலையில 7ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. அப்புறம் விட்டா சாயங்காலம் 4ல இருந்து 6. அப்ப சாயங்காலமே போலாம் வசந்தி. நீங்க என்னக்கா சொல்றீங்க? சாயந்தரமே போலாம் தேவி. சரி, அப்ப எல்லாருமே ஒரு 3 மணிக்கான வீட்டுக்கு வந்துருங்க. தான்
தாம்பலம் ரெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே 4 மணிக்கா கிளம்பிடலாம். சரிக்கா. இருந்தாலும் நான் ஒரு நாள் முன்னாடி வந்து உங்க வீட்டுல எல்லாம் சொல்றேன், சரியாமா? அதெல்லாம் எதுக்குக்க? அதான் இங்கே முடிவு எடுத்துட்டாலும் போதும். நாங்க கரெக்டா ஒரு 3 மணிக்கான உங்க வீட்டுக்கு வந்துருவோம். சரிம்மா, நல்லது. எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாம் குடும்பமா வாங்க. சரிக்கா. சரி ராணி, அப்புறம் நான் போயிட்டு வரேன். அவங்களுக்கும் ஃபோன் போட்டு சொல்லணும்ல. ஆட்டுக்கா, போயிட்டு வாங்க. நாங்களும் அப்படியே கிளம்புறோம் ராணியக்கா. சரிம்மா. எக்க போயிட்டு வரேன். சரிம்மா. நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. சரி, இனிமே ஃபோன் போட்டா உங்களுக்கு சொல்ல வேண்டியதுதான். அதான் நாள் குறிச்சாச்சுல. மேரி, மேரி, இங்க வாமா. வாரேன். என்னங்க ஐடியா இப்படி அலறீங்க? அவியதான் மறுபடியும் ஃபோன் போடுறாங்க மேரி. ஒருவேளை நாள் பார்த்திருப்பாங்க. சரி, அப்ப ஃபோன் எடுங்க. ஹலோ. இப்போதான் ஒரு நல்ல நாளா பார்த்து குறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நாளா, முகூர்த்த நாளா. ஆனா அன்னைக்கே வந்து பூ வச்சிடலான்னு பாக்குறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே வாங்க. சரி, சந்தோஷம். 12ஆம் தேதி உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன். சரி சரி, பார்க்கலாம். சரி, வைக்க. ஆட்டும். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையா மேரி? வார வெள்ளிக்கிழமையா? இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணும். ஆமா, என்ன பண்ணணும் மேரி? என்னங்க? இல்ல, வெறும் பூ வைக்கிறதுக்கு தானே வராங்க, அதுக்கு எதுக்கு? வாரவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் ரெடி பண்ணும். பூ வைக்க வராங்களேன்னு அப்படி சிம்பிளா சொல்லிட்டீங்க. பொண்ணு ரெடி ஆகுது இல்லையா? அவளுக்கு ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா பார்த்து கூட்டிட்டு வரணும். யாருக்கு தெரியும், பூ வைக்கிற அன்னைக்கே நிச்சாம்பளத்துக்கு நாளும் குறிச்சிட்டு வராங்களோ என்னமோ. ஆமா ஆமா. சரி, சின்ன பொண்ணு வரட்டும். அவளை கூட்டிட்டு ஒரு 6 மணிக்கான துணி எடுக்க போலாம். நல்ல துணியா பார்த்து எடுத்துக்கிட்டு மேக்கப் ஆர்டிஸ்டும் பார்த்து அவங்களுக்கும் நாள் கொடுத்துட்டு வந்துடலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் 2 நாள் முன்னாடி கூப்பிட்டானா அவங்க வருவாங்க. இல்லைன்னா வேற யாராவது புக் பண்ணிடுவாங்க. ஆமாமா. சரி, நாம இன்னைக்கு 6 மணிக்கா போலாம். நீங்க முதல்ல அவளுக்கு ஃபோன் போடுங்க. எவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் சர்ச்சில இருந்து வரல? 5 மணி ஆயிட்டு. இனி 6 மணிக்கு கிளம்பணும். அவளை ஃபோன் போட்டு சீக்கிரமா வர சொல்லுங்க. கேசரி கிண்டி வச்சிருக்கேன். அவளுக்கு வரதுக்குள்ள டீயும் போட்டு வச்சிடுறேன். குடிச்சிட்டு 6 மணிக்கான கிளம்பிடலாம். என்ன மேரி, சுறுசுறுப்பா ஆயிட்ட? 5 நிமிஷத்துலயே 2 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கணுமோ எல்லா பிளானையும் போட்டுட்டியே. இல்லனா மட்டும் நான் சோம்பேறி ஆக்கும். இல்லதான். சரி, நான் ஃபோன் போடுறேன், நீ போய் டீ போடு. சரி.